ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பார்ட் வந்து வாஸ்துல கனெக்ட் ஆகுது. அப்போ அந்த மாதிரி கனெக்ட் ஆகுதுங்கும்போது, ஒரு தீராத நோய் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து அந்த வீட்டோட 16 பிரிவுகளை நம்ம செக் பண்ணுறோம். அதில் எங்கே வந்து கரெக்டாக வந்து எங்கெல்லாம் பரன் போட்டு அந்த லோ ரூஃப் போட்டிருக்காங்களோ அங்கே எல்லாமே மீளாத கடன் இருக்கும். நிச்சயமாக சொல்ல முடியும் வாஸ்துல. அப்போ அதை சரி பண்ணுறது ஒன்று தான் அந்த இடத்துல தீர்வு. அதை உடச்சி எடுத்துருங்க அப்படின்னு சொல்ல சில பேர் வந்து வாஸ்து பலமில்லாத வீட்டுகளில் கூட குடியிருப்பாங்க. ஆனால் ஒரு தானம் கொடுக்கறது கூட, ஒரு பாக்கெட் சாப்பாடு கொடுப்பாங்க, அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து மீடியாவில் போடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸு. நம்ம அப்படி வந்து நமக்கு வந்து பிரபஞ்சம் எவ்வளோ கொடுத்துட்ருக்கு, இதுக்கெல்லாம் எதுக்கு விளம்பரமே தேவையில்லை. இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிக்கும். மற்றவங்களை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மகாலட்சுமி நம்ம வீட்டில் தங்கணும் அப்படின்னா நிறைய மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும்னு சொல்கிறோம். அதில் குறிப்பாக சொல்லக்கூடியது நான் இருப்பியல்ல மன மாற்றமே உங்களுக்கு வந்து குளிக்கும்போது அந்த மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி செல்வ வளம் உங்கள் மேலே வந்து நிறைய பணம் வந்து கொட்டுற, அந்த தண்ணியே பணமாக கொட்டுற மாதிரியும். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில வாஸ்து குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக இருப்பியல் வாஸ்து நிபுணர் சஷ்டி ஸ்ரீ சரவணாதேவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம்மா, நற்பவிமா. எப்படி இருக்கீங்க மேடம்? சிறப்பா இருக்கேங்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். மேடம், இன்றைய நிகழ்ச்சியில வந்து நம்முடைய நேயர்களுக்காக இப்ப நிறைய பேருக்கு வந்து உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. தொடர்ந்து நோய்களால அவதிப்படுறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த நோய் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு இருந்தா இது வாஸ்து குறைபாடுனாலதான் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா மேம்? நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியுமா. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இதுல வந்து வீட்டை சரி பண்ணும் பொழுது எவ்வளோ பெரிய ஹெல்த் இஷ்யூவில் இருந்தாலும் சரியாகிறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ரிசர்ச். இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்து அப்படிங்கிறத நம்ம மெயினாக எடுத்துக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு மணிக்கு முன்னாடி என்ன வேணும் எல்லாருக்கும்னா பார்த்தீங்கன்னா நிம்மதி. அந்த நிம்மதி இருந்ததுனாவே எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். அப்போ அந்த நிம்மதியாக நம்ம இருக்கணும் அப்படின்னாவே ஒவ்வொரு தனி மனிதனும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த வாஸ்து இருப்பியல் அப்படிங்கிறது மருத்துவ வாஸ்து, மெடிக்கல் வாஸ்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் நம்ம 16 பிரிவுகள் இருப்பியலில் சொல்லுவேன். அது போலவே ஒரு வீட்டோட டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ், அந்த பிரிவுகளும் அந்த கோணங்களும் தான் அந்த இடத்துல வந்து துல்லியமான பலன்களை கொடுக்குது. ஒரு திசை பாதிக்கப்பட்டால் ஒரு ஆர்கன் பாதிக்குது அப்படிங்கிறதான் என்னோட ரிசர்ச்சில் நான் இப்போ பார்க்குற விஷயங்கள். ஒரு டிசீஸ் ஒரு இடத்துல வந்திருக்கு, அதுக்காக நாங்கள் வாஸ்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் வாங்குகிற சூழ்நிலையில் இருக்காங்க. ஏன்னா சில நோய்களுக்கு வந்து இறப்பு தான் தீர்வுங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துட்றாங்க. அந்த இடத்துல அந்த விஷயத்தை கேட்கும் பொழுதே அந்த மனிதனுக்கு அந்த பலங்கிறது போயிடுது. ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குன்னு எல்லாம் ஹாப்பியாக தான் செக்கப்புக்கு போவாங்க. அங்கே போய் பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேனு, எம்ஆர்ஐ அது மாதிரி நிறைய எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இதுதான் நோய் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் சொல்லும் பொழுதே அவங்களோட பலம் பாதி போயிடுது. ஏன்னா அந்த மனசுக்குள்ளே அந்த பயங்கிறது வரும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது நோயோட தீவிரம். அதெல்லாம் இருக்கட்டும், தன்னம்பிக்கையாக நிச்சயமாக எந்த நோயாக இருந்தாலும் கடந்து வந்துடலாங்கிற தன்னம்பிக்கை வேணும். இதற்கெல்லாம் அந்த வீட்டோட வாஸ்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல எடுத்து சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா நோய்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தலை சார்ந்த நோய்கள், கண், காது, மூக்கு, தொண்டை, இந்த மாதிரி கழுத்துக்கு மேலே உள்ள ஆர்கன்ஸும், மூளை, நம்மளோட மனநலம், நம்மளோட வருமானம், குடும்பத்தின் முதல் ஆண் வாரிசு, முதல் பெண் வாரிசு, குடும்ப தலைவி, குடும்ப தலைவர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வடகிழக்கோட கனெக்ட் பண்ணலாம். அது போலவே வயிறுல ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சவுத் ஈஸ்ட்டை தென்கிழக்க சொல்லலாம். ஸ்பைனல் கார்டு, கிட்னி, இதை சார்ந்த நோய்கள் இருக்குன்னா அங்கே வந்து அந்த வீட்டோட தென்மேற்க சவுத் வெஸ்ட்டை நம்ம கவனிக்கணும். அது போலவே நம்ம இந்த ஷோல்டரு, முட்டி, ஹார்ட் அட்டாக் வர்றது, சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அங்கே வடமேற்கு தென்மேற்கு ரெண்டையும் பார்க்கணும். இந்த மாதிரி ஆயுளை குறுக்கக்கூடிய பகுதின்னு பார்த்திங்கன்னா தென்மேற்கையும் எடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பார்ட் வந்து வாஸ்துல கனெக்ட் ஆகுது. அப்போ அந்த மாதிரி கனெக்ட் ஆகுதுங்கும்போது ஒரு தீராத நோய் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த வீட்டோட 16 பிரிவுகளை நம்ம செக் பண்ணுறோம். அதில் எங்கே வந்து கரெக்டாக வந்து
அங்கே வந்து சிக்கலை கொடுத்துட்ருக்கு பகுதி அப்படிங்கிறத வீட்டுக்கு வெளியில் தான் நம்மளோட வாஸ்துல இருப்பியலை பொறுத்த வரைக்கும் இடிக்கிற உடைக்கிற வேலைக்கே போகிறது கிடையாது. எடுத்தோன்னே வீட்டுக்கு வெளியில் இப்போ தென்மேற்கு ஒருத்தருக்கு வந்து ஆயிலே பிரச்சனை, அவங்க வந்து இனி அவ்வளோதான், அவங்க குறைந்த நாட்கள் தான் வாழ்வாங்கங்கிற அளவுக்குலாம் இன்னைக்கு மருத்துவத்தில் சொல்லிடுறாங்க. அப்போ அந்த மனிதனை அந்த விஷயத்துலேருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்ம வந்து அந்த சவுத் வெஸ்ட்டை கவனிக்கும் போது ஒன்றா தெருக்குத்து இருக்கலாம், அல்லது சவுத் வெஸ்ட்டில் தென்மேற்கில் ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு போர்வெல்லோ ஒரு கிணறோ, பக்கத்து வீட்டோட செப்டிக் டேங்க் வந்து நம்ம வீட்டுக்கு தென்மேற்கில் கரெக்டாக அந்த தென்மேற்கு மேற்குங்கிற 22 டிகிரியில் வந்தாலும் நமக்கு பிரச்சனை தான். அப்போ அதையும் நம்ம வீட்டுக்கு உள்ளே நம்ம கரெக்ஷன் பண்ண முடியும் நம்மளால். இருப்பியல்ல இதுதான் ஒரு சேலஞ்சான விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்கிறோம். அது போலவே வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில என்ன மரங்கள், என்ன செடிகள், எங்கே வந்து அந்த அவுட்லெட் எடுக்கிறாங்க இல்லைங்களா, ஒரு டாய்லெட்லேருந்து அவுட்லெட் எடுக்கிறாங்கன்னா அங்கே சேம்பர்ஸ்லாம் எந்த 22 டிகிரியில் வருதுன்னெலாம் நான் இப்போ ரொம்ப கவனமாக செக் பண்ணுறேன். ஏன்னா நம்ம என்னதான் சரி பண்ணி கொடுத்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல பூமிக்கு அடியில் ஒரு குழியை வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அங்கே திரும்பவும் பிரச்சனை கொடுக்கும். அந்த மாதிரி துல்லியமாக கவனிக்கிறது. மரங்கள் வடக்கு கிழக்கில் என்ன மரங்கள் வச்சுருக்காங்க, எவ்வளோ உயரம் வச்சுருக்காங்க, கொடிகள் எதெல்லாம் வீட்டு மேலே படர விட்டுருக்காங்களா, காம்பவுண்டு மேலே கொடிகளை படர விட்டுருக்காங்களா, இந்த மாதிரி கவனிக்கிறது. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய பாதிப்பு கொடுக்குதுங்கும் போது இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக ஒரு கொடி படர விட்டுருக்காங்க, கொடி எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கே வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. தேவையில்லாத நம்ம உடம்பும் வீடும் ஒன்று, அது மேலே படர விடும்போது நம்ம மேலே ஏதாவது ஒன்று ஏறும்போது நமக்கு எப்படி ஒரு உணர்வுகள் இருக்குமோ அந்த உணர்வுகள் அந்த வீட்டுக்கும் இருக்கும். அந்த வீடுகளுக்கும் உயிர் உண்டு, உயிராற்றல் உண்டு. அப்போ அந்த எனர்ஜி அப்படிங்கிறது அங்கே வந்து சேஞ்ச் ஆகும்போது யார் அந்த பகுதி யாருக்கோ அவங்களுக்கு அந்த நோயை கொடுத்தது அப்படிங்கிற கான்செப்டில் நிறைய இன்னைக்கு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்கம்மா. இதுக்கு தீர்வும் இருக்குது. வாஸ்து சரி பண்ணும் பொழுது நோய் திடீர்னு க்யூர் ஆயிடாது. அதுக்கு தகுந்த கரெக்டான டாக்டர் கிடைப்பாங்க. அப்போ அது எப்போ இது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கிரகங்களும் கரெக்டாக வேலை செய்யும்போது தான் இந்த ரெமெடி அப்படிங்கிறது ஈஸியாக டக்கு டக்கு டக்குன்னு அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருது. மேம் அதே மாதிரி வந்து இப்போ நிறைய பேர் வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் இல்லை ஆல்மோஸ்ட் எல்லா வீடுகள்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பரண் மேலே நிறைய பொருட்கள், கட்டில் கடியில் நிறைய பொருட்கள், பூஜை ரூம் கூட விட்டு வைக்கிறது கிடையாது. கிச்சன்லேருந்து எல்லா இடங்கள்லையும் தேவையில்லாத பொருட்களை வந்து இப்போ தேவைப்படலை, இதுக்கப்புறம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை எடுக்கிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பொருட்களை நம்ம தேக்கி வைக்கிறது உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துமா? நிச்சயமா ஏற்படுத்தும். இது வந்து பிராணிக் ஹீலிங் மூலமா எனர்ஜி வைஸும் நம்ம சொல்லலாம். ஒரு பொருளை வந்து நீங்கள் 90 நாட்களுக்கு மேலே அசைக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து அந்த எனர்ஜி வந்து கண்டாமினேட் ஆகி நமக்கு அகெயின்ஸ்டாக வேலை பார்க்கும். இது வந்து பிராணிக் ஹீலிங்கில் சொல்கிற விஷயம். அது போலவே நீங்கள் இந்த பரண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, அந்த ரூஃப் அதாவது தரையிலேருந்து அந்த பரண் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப குறைவான இடமா தான் இருக்கும். அது வந்து வெஸ்ட் மிடில்லையோ சவுத் மிடில்லையோ தான் அதிகமாக போடுவாங்க. பூஜை ரூம் அந்த இடத்துல வைக்கிறதுக்கோ அல்லது ஒரு டாய்லெட்டுக்கு மேலேயோ இந்த பரண் போடுறதும் அந்த அந்த இடத்துல வந்து இந்த இருப்பியலில் வந்து அந்த அந்த கிராவிட்டி, அதாவது எப்படின்னா ஒரு சவுத் வெஸ்ட் அப்படிங்கிறது எல்லா இடத்துக்கும் ஈக்குவலாக இருக்கணும், அல்லது எல்லா இடத்த விட உயரமாக இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் லோ ரூஃப் போடும்போது அந்த இடத்துல வந்து குறைவாக அந்த ஹைட் அப்படிங்கிறது குறையும் போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக சவுத் வெஸ்ட் பிரச்சனையோ அல்லது அந்த டிகிரி திரும்பி இருக்கிறத பொறுத்து சவுத் வெஸ்ட்டோ நார்த் வெஸ்ட்டோ சவுத் ஈஸ்டோ அந்த அந்த இடத்துல வந்து பாதிப்பு கொடுக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அந்த பரனோட பரனோட ஹைட்டு கண்டிப்பாக செக் பண்ணணும். அதே மாதிரி எங்கெல்லாம் வந்து ஏன்னா நம்ம நேயர்கள் வந்து செக் பண்ணி பார்க்கட்டும், எங்கெல்லாம் பரண் போட்டு அந்த லோ ரூஃப் போட்டிருக்காங்களோ அங்கே எல்லாமே மீளாத கடன் இருக்கும், நிச்சயமாக சொல்ல முடியும் வாஸ்துல. அப்போ அதை சரி பண்ணுறது ஒன்று தான் அந்த இடத்துல தீர்வு. அதை உடச்சி எடுத்துருங்க அப்படின்னு சொல்ல நாங்கள் நிறைய பாத்திரங்கள் வச்சுருக்கோம், இந்த மாதிரி புலம்புவாங்க, பாட்டி கொடுத்தது இருக்கட்டும், எல்லாமே நல்ல மெமரபுளான திங்ஸ் தான். ஆனால் எல்லாத்தையுமே ஒரு 3 months ஒன்ஸ் க்ளீன் பண்ணி வைக்கிறதோ, கொஞ்சம் அசைச்சி விடுறதோ, எடுத்து தொடச்சி வைக்கிறதோ, இந்த மாதிரி பண்ணுறதும் பரண் இல்லாமல் சவுத்துலேயோ வெஸ்ட்லேயோ ஸ்லாப் போட்டு நீங்கள் வந்து கபோர்டு மாதிரி வச்சு பூட்டி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது, டஸ்ட் ஆகாமல் நீங்கள் பாதுகாத்துக்கலாம். ஆனால் பரண் போட்டு திங்ஸை வைக்கிறது அப்படிங்கிறதும் கட்டலுக்கு அடியில் திங்ஸ் வைக்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயங்களை உருவாக்குது. சில பேர் வந்து வாஸ்து பலமில்லாத வீட்டுகளில் கூட குடியிருப்பாங்க, ஆனால் ஒரு தானம் கொடுக்கறது கூட ஒரு பாக்கெட் சாப்பாடு கொடுப்பாங்க, அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து மீடியாவில் போடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸு நம்ம அப்படி வந்து நமக்கு வந்து பிரபஞ்சம் எவ்வளோ கொடுத்துட்ருக்கு, இதுக்கெல்லாம் எதுக்கு விளம்பரமே தேவையில்லை. இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிக்கும். மற்றவங்களை வந்து ஒரு காயப்படுத்தாத குணம், சிம்பிளாக சொல்ல போனால் அறவாழ்வு அப்படின்னா
நமக்கு தேவையான பொருள் ஈட்டக்கூடியதும், நேர்மையான வழியில அந்த பணம் சம்பாதிப்பதும், அதில ஒரு பர்சன்ட் வந்து நம்ம வந்து தானமா கொடுக்கறதும், மத்தவங்களுக்கு தொந்தரவு குடுக்காத ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்க்கைய கொண்டு போற ஒரு நல்ல மனசு அந்த இடத்துல கிடைக்கும். அப்ப அந்த நல்ல மனசு இருக்கிற இடத்துல நம்ம பணம் நம்மள தேடி வரும். நம்ம பணத்த தேடி ஓட வேண்டியதில்ல. நல்லவர்களை நோக்கி எப்படி நல்லவங்க வர்ற மாதிரி, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு மகாலட்சுமி நம்ம வீட்ல தங்கணும் அப்படின்னா, நெறைய மாற்றங்கள நம்ம கொண்டு வரணும்னு சொல்றோம். அதில குறிப்பா சொல்லக்கூடியது நான் இருப்பியல்ல, மனமாற்றமே உங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்கும். மனச மாத்திக்கிட்டீங்கனாவே, மகாலட்சுமி அப்படிங்கிற அந்த ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி உங்க வீட்ல தங்கும். அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்லுவேங்கம்மா. ஓகே. இருப்பியல் 369ல வந்து நெறைய டிப்ஸ் நீங்க வந்து எங்களுக்காக குடுத்துருக்கீங்க. நெறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து சொல்லிக் குடுத்துருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த நோய் சார்ந்த பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்விட்ச் வேர்ட் இருந்தா சொல்லுங்க மேம். ஏன்னா, அவங்களுடைய வாழ்க்கையிலயும் நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். இந்த நோய்கள்ல இருந்து அவங்க விடுபடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஒரு திசை பாதிக்கப்பட்டா, அதுக்குண்டான ஒரு தெய்வம். அந்த தெய்வத்த அந்த குறிப்பிட்ட நேரத்துல ஒரு 24 நிமிடங்கள் அந்த ஆலயத்துல அமர்ந்துருங்க. அமைதியா ஃப்ரீயா விடுங்க மனச. ரொம்ப குழப்பம் பண்ணிக்காதீங்க. மனசு ஃபர்ஸ்ட்டு நிம்மதியா வைங்க. எல்லாவற்றையும் கடந்து போகலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல நெறைய சொல்லிக் குடுக்குறேன். ஸ்விட்ச் வேர்ட்ஸு, நம்பர்ஸு எல்லாமே சொல்லும் பொழுது, வாஸ்து மாத்துறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லிருவேன். இப்ப பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து இந்த மாதிரி வழிபாடுகள பண்ணுங்க. பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்த உடனே நீங்க குளிக்கிறீங்க அப்படின்னா, குளிக்கும்போதே உங்களுக்கு வந்து இப்ப பணத்துல தடையா இருக்கு. நெறைய கடன் இருக்கு. மீளவே முடியல. அப்ப குளிக்கும்போது இந்த தண்ணி உடம்புல படும்போது ஒரு சேஞ்சஸ் இருக்கு. கெமிக்கல் சேஞ்சஸ் பாடியில இருக்கு. அத வந்து ஈர்ப்பு சக்தியா மாற்றுங்க. குளிக்கும்போது நீங்க வந்து குளிக்கிற தண்ணீல சால்ட் போட்டுக்குங்க. அதோட கூட சில பேருக்கு வந்து காஃபி பவுடர் சொல்லுவேன். சில பேருக்கு வந்து ஏலக்காய் பொடி சொல்லுவேன். இந்த மாதிரி நெறைய சில பேருக்கு வந்து க ஜாதிக்காய் பொடி, இந்த மாரி ஒவ்வொருத்தரோட கிரக நிலைகள், அங்க உள்ள பிரச்சனை என்ன? அதுக்கு தகுந்த மாரி இந்த குளிக்கிற தண்ணீல சில பொருட்கள போட்டு குளிக்கிறதும், ப்ளஸ் வந்து அந்த குளிக்கும்போது நம்மளோட எண்ணம். அது எந்த திசைய பார்த்து குளிக்கணும். குளிக்கும்போது இது செல்வ வளம், நமக்கு பணம் வரணும், கடன் இருக்கு, நல்ல வேலையில அடுத்தது போணும், நமக்கு மணி சம்பந்தமான என்ன இழப்புகள் ஒரு குடும்பத்துல இருந்தாலும், குளிக்கும்போது அந்த மனச வந்து ஒருநிலைப்படுத்தி, செல்வ செல்வ வளம் உங்க மேல வந்து நெறைய பணம் வந்து அந்த தண்ணியே பணமா கொட்டுற மாதிரியும், அந்த தண்ணியே உங்களுக்கு நகையா, அதாவது தங்கமா, வெள்ளியா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன வேணுமோ அது உங்ககிட்ட வர்ற மாதிரி ஒரு சின்ன இமேஜினேஷனோட குளிங்க. இது வந்து ஒரு நிச்சயமா ரிசல்ட் கொடுக்கும். இது குறிப்பா ஒரு 48 டேஸ் பண்ணுங்க. ரெகுலரா பண்ணுங்க. பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள், எந்த திசை பாதிக்கப்பட்டிருக்கோ அதற்கு உண்டான தெய்வங்கள், அதுல அங்க உள்ளவங்களோட பேரு, அங்க உள்ளவங்க என்ன நட்சத்திரத்துல இருக்காங்க, சில ராகங்கள எடுத்து குடுக்குறேன். இந்த ராகம் டெய்லி கேளுங்க. ஒரு இடத்துல வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட், கிளியர், கேன்சல். அந்த நோய பத்தி இன்னும் யோசிக்காதீங்க. வந்துருச்சு. அத விட்டு வெளியில வர்றதுக்கு என்னங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். இதுல வந்து இந்த மாரி தீராத நோய்கள்ல இருக்கவங்களுக்குலாம் ஹீலிங் குடுக்குறேன். ஹீலிங் வந்து ஹெல்த்துக்கு மட்டும் கிடையாது. இப்ப மேரேஜ் ஆகாதவங்களுக்கு ஹீலிங்கு, ஹெல்த் இஷ்யூக்கு, ஏன்னா எந்த சக்ரா அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு, பிராணிக் ஹீலிங் மூலமா அவங்களோட சக்ராஸ வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி, எந்த சக்ரா வந்து டிப்ளீட்டடா இருக்கு, அப்ப அவங்க ஹீலிங்க்கு முன்னாடி அவங்க என்னென்ன ஃபார்மாலிட்டீஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும். அதை அப்போ அவங்க வந்து ஹீலிங்க்குன்னு ஒரு டைம் கொடுத்துருவோம். 1/2 hour கொடுத்துருவேன். டிஸ்டன்ஸ் ஹீலிங்கு சூப்பர் ரிசல்ட். சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களா செய்யறதும் செய்யணும், வாஸ்துவும் சரி பண்ணணும், ஹீலிங்கும் எடுத்துக்கணும். ஓகே. இன்றைய நிகழ்ச்சியில வந்து இந்த நோயினால தொடர்ந்து அவதிப்படுறவங்களுக்கு, தொடர்ந்து வந்து உயிர் போற அளவுக்கு பிரச்சனை இருக்கு. அந்த மாரி நோய் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, வாஸ்து ரீதியா என்ன மாரியான தீர்வுகள் குடுக்கலாம்? ஸ்விட்ச் வேர்ட்ஸ் என்னெல்லாம் சொல்லலாம்? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எவ்ளோ தூரம் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. நன்றி மேம். நன்றிங்கம்மா. மகிழ்ச்சி.